ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இன்றைக்கி வாழைப்பூ வச்சு வடை செய்ய போகிறோம். கார வடை தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் ஃபஸ்ட்டு 2 கப் அளவுக்கு கடலைப்பருப்பை எடுத்து 2 மணி நேரம் ஊற வச்சு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதில் 5 பல் பூண்டு சேர்த்துருக்கேன். சின்ன சைஸில் பெரிய வெங்காயம் கொஞ்சம் பெருசாக கட் பண்ணி போட்டிருக்கேன். 3 வரமிளகாய் சேர்த்துக்கிறேன். அரை கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக தூள் உப்பு, சோம்பு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இப்போ வாழைப்பூ நான் பிஞ்சாக எடுத்திருக்கேன். அதை நான் ஒரு 1.5 கைப்பிடி அளவுக்கு அதுலேயே சேர்த்துக்கிறேன். சேர்த்து கொஞ்சம் கொரப்பாக இந்த மாதிரி அரைச்சிக்கிறேன். அரைச்சிட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு தனியாக எடுத்து வச்சுருந்தேன். அதை இது கூடவே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் முன்னாடியே அரைப்பு அந்த கொரன்னு இருக்க மாதிரி நிறுத்திக்கிட்டாலும் சரிதான். இதுக்கு மேலே ரொம்ப நைஸாக அரையக்கூடாது. தனியாக நம்ம எதுக்கு சேர்க்குறோம் அப்படின்னா, அது சாப்பிடும்போது நல்லா கிறிஸ்பியாக இருக்கிறதுக்காக ஒரு கொஞ்சமாக எடுத்து நம்ம அரைக்காமல் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறோம். பெருங்காயத்தூள் ஒரு பிஞ்ச் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான். இது எல்லாத்தையும் நம்ம கையில் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பால் மாதிரி உருட்டிட்டு அதை கையில் வச்சு தட்டி எடுத்துக்கலாம். நமக்கு தேவையான சைஸில் தட்டி எடுத்துக்கலாம். நான் இந்த மாதிரி தட்டி ஒரு வாழை இலையில் வச்சுக்கிறேன். எடுத்து போடும்போது எண்ணெயில் ஈஸியாக இருக்கும். நம்ம வெறும் கடலைப்பருப்பு போட்டு வடை செஞ்சு சாப்பிட்றத விட இந்த மாதிரி வாழைப்பூ இப்போ குழந்தைங்க பெண் குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கெல்லாம் கர்ப்பப்பைக்கு இப்போ இருந்தே நம்ம பூஸ்டப் பண்ணுற மாதிரி தான் அது. பெரியவங்களும் சாப்பிட்லாம். சின்ன பசங்க மோஸ்ட்லி சாப்பிட மாட்டாங்க. ஏன்னா அது துவர்ப்பு சுவையாக இருக்கும். அதனால் சில பேர் சாப்பிட மாட்டாங்க. அந்த மாதிரி அவாய்ட் பண்ணுறவங்களுக்கு கார வடையாக நம்ம செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா அவங்களுக்கு உள்ளே இருக்கிறதே தெரியாது. நம்ம அதை அரைச்சி தான் சேர்க்குறோம். ஸோ வாழைப்பூ அவங்களுக்கு தெரியாது. நார்மலாக வடை சாப்பிட்ற மாதிரியே எடுத்து சாப்பிட்ருவாங்க. கடலைப்பருப்பு மட்டுமே போட்டு செய்கிறதுக்கு இந்த மாதிரி வாழைப்பூவும் அதில் சேர்த்து செய்யும்போது ஹெல்த்தியாக இருக்கும். நான் ஃபஸ்ட்டு கொஞ்சத்தை இந்த மாதிரி தட்டி எடுத்து வச்சுருக்கேன். ஆயில் சூடாயிருச்சா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு சின்னதாக ஒரு மாவை உள்ளே போட்டிங்கன்னா அது மேலே எலும்பி வந்துச்சு அப்படின்னா அது ஆயில் சூடாயிருச்சு அப்படின்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வடையை போட்டுக்கலாம். நம்ம வடைக்கு மாவு பிசையும் போது கரெக்டான கன்சிஸ்டன்சியில் பிசைஞ்சோம் அப்படின்னா அது பாத்திரத்தில் ஒட்டாமல் அப்படியே கரெக்டாக வந்துடும். ரொம்ப தண்ணி மாதிரி இருந்தது அப்படின்னாலும் எண்ணெய் நிறைய குடிச்சிரும். ஒன்றா சேராது. நம்ம இப்போ மாவு ஒன்றா ஆயிலில் போடும்போது அது ஸ்ப்ளிட் ஆயிரும். மாவு உதிரியாக போயிடும். வடை முழுசாக நமக்கு வராது. கரெக்டாக நம்ம பிசைஞ்சுக்கணும். ஆயிலில் சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு நிமிஷம் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் திருப்பினீங்க அப்படின்னா எதுவும் ஒட்டாமல் அப்படியே வந்துடும் முழுசாக. ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்க வேண்டாம். ஏன்னா உள்ளே வடை வேகாது. ஆனால் மேலே கருகிற மாதிரி கலர் மாறிடும். ஸோ மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம வேக வச்சுக்கலாம். இதுவே மேலே எனக்கு கொஞ்சம் கருகின மாதிரி ஆயிடுச்சு. நீங்கள் வடை தட்டும் போது அந்த உருண்டையை தட்டும் போது கொஞ்சம் ஃப்ளாட்டாக தட்டினீங்க அப்படின்னா உள்ளே மாவு கம்மியாக இருக்கும். அந்த மாதிரி ஷேப்பில் நம்ம போட்டோம்னா ஈக்குவலாக எல்லா சைடுமே வெந்துடும். மேலேயும் கருகிற மாதிரி ஆகாது. கொஞ்சம் மொத்தமாக நீங்கள் மாவு தட்டி போட்டிங்க அப்படின்னா உள்ளே வேகாது. வேகலை அப்படிங்கிறதுனால நம்ம இன்னும் கொஞ்சம் நேரம் ட்ரை பண்ணுவோம். அப்போ மேலே கலர் மாறதான் செய்யும். நான் ஃபஸ்ட்டு போட்டதுக்கு இது பாருங்கள், இன்னும் கொஞ்சம் தட்டி போட்டிருக்கேன். அது கொஞ்சம் உருண்டையாக இருந்தது. இது கொஞ்சம் ஃப்ளாட்டாக இருக்குது. இந்த மாதிரி போடும்போது உள்ளே சீக்கிரம் வெந்துடும். கலரும் அந்த அளவுக்கு மாறாது.
இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு எப்படி இருந்தது அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். தேங்க்யூ.